ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் நாம் இந்த இடத்திலே கடந்து வந்து இந்த இயேசு நல்லவர் ஊழிய பகுதிகளுக்காக செபிக்க ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்த தயவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக தேவ சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை கண்களுக்கு முன்னே நிறுத்தினார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம், அதனுடைய பின்பகுதி சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கரம் பிடித்து சொல்லுகிறார், மகனே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏன் ஆண்டவர் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார்? நீங்கள் ஏதோ ஒரு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு துக்கம் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை துக்கப்படுத்தி வைத்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு துக்கம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. இனி உங்க வாழ்க்கையிலே துக்கம் இருக்காது. ஒருவேளை வியாதியினால் துக்கத்தோடு வாழலாம், ஒருவேளை கடன் பிரச்சனையினால் துக்கத்தோடு வாழலாம், ஒருவேளை சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கைகூடி வராதது நிமித்தம் நீங்கள் துக்கத்தோடு வாழலாம், ஏதோ ஒரு தீமை உங்க வாழ்க்கையில வந்தது நிமித்தம் துக்கத்தோடு வாழலாம். நீங்க துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நிமித்தம் இனி உங்க வாழ்க்கையில் துக்கம் வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். துக்க நாட்கள் முடிந்து விட்டது. அல்லேலூயா. இனி ஒரு மகிழ்ச்சியின் நாட்களை ஆண்டவர் தருகிறார். ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் யாரோ ஒருவரை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், அவர்களுடைய உதவியை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கலாம். இதுவரையிலும் அவர்கள்தான் உங்களுக்கு உதவியாய் இருந்திருக்கலாம். உதவி செய்தவர்கள், உங்களுக்கு நன்மையை தந்தவர்கள், அவர்கள் உங்களை ஒருவேளை வார்த்தையினால் காயப்படுத்தலாம், உங்க வார்த்தையினால் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், வார்த்தையினால் உங்களை துன்புறுத்தியும் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் அவர்களுடைய கரத்தை எதிர்பார்ப்பதில்லை, என்னுடைய கரத்தை நீ எதிர்பார்த்து நானே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். சிலருடைய உள்ளத்துல இருதயத்துல, இவங்க எனக்கு உதவி செய்யறதுனால தானே என்ன துன்பப்படுத்துறாங்க, இவங்களுடைய கரத்தை நான் எதிர்நோக்கி வாழ்கிறதுனால தானே என்ன வேதனைப்படுத்துறாங்க. இனி நீங்க அவங்களை எதிர்பார்க்க வேண்டியது வராது. நீங்க இனி அவங்களுடைய கரத்தை எதிர்பார்க்க வேண்டியது நிச்சயமாய் வரவே வராது. ஆண்டவர் உங்களை நடத்துவது இனி ஆச்சரியமாயிருக்கும். ஆண்டவர் உங்களை நடத்துவது இனி ஆச்சரியமாயிருக்கும். சில வருடங்களுக்கு முன்பு நாம் இருந்ததற்கும் இப்பொழுது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கும் எவ்வளவோ ஆச்சரியமாயிருக்கிறதா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு முன்புள்ள வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகுள்ள வாழ்க்கையை பாருங்க. அப்போ இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார், இவ்வளவு தூரம் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார், இவ்வளவு தூரம் நம்மளை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார், இவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மளை ராஜாக்களை போல ராணியை போல கர்த்தர் நம்மளை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். உன் துக்க நாட்களை ஆண்டவர் முடிய பண்ணுவார். சில பேர், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருமா, எனக்கு பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருமா, என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குமா, எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருமா? உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆசீர்வாதத்தின் நாட்களை தேவன் சீக்கிரமாய் தரப்போகிறார். ஆமென். ஆண்டவர் துக்க நாட்களை முடிய பண்ணுகிற ஒரு தேவன். துக்க நாட்களை முடிய பண்ணி விடுவார். அந்நாள் என்கிற ஒரு பெண் கணவனுக்கு மனைவியாய் வாழ்ந்த காலம். அவனுக்கு 2 மனைவி இருந்தார்கள். கணவனுக்கு அந்த எல்கானா கணவனுடைய பெயர், மனைவியினுடைய பெயர் அன்னாள். அவனுக்கு முதல் மனைவி இருந்தார்கள், அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தது, குடும்பமாய் வாழ்ந்தார்கள். இந்த 2வது மனைவியை திருமணம் பண்ணி சில வருடங்கள் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதது நிமித்தம் அந்த முதல் மனைவி இவளை குழந்தை இல்லை, நீ மலடியாய் இருக்கிறாள்,
அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையினால காயப்பட்டாள். அந்த வார்த்தையினால இருதயம் வேதனைப்பட்டது. அந்த வார்த்தையினால் இவருடைய உள்ளம் துக்கப்பட்டது. இந்த சில ஆண்டு காலம் துக்கத்தை சுமந்து 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 அந்த பாரத்தோடு தேவனுடைய ஆலயத்தில் போகிறாள். ஆண்டவரே, நான் தான் இந்த உலகத்தில் துக்கத்தோடு வாழ்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை இல்லாதது நிமித்தம் என்னை காயப்படுத்துகிறார்கள், என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை துக்கப்படுத்துகிறார்கள். நீர் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி இருக்கிறீரே, என்னுடைய துக்க நாட்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே முடிந்து போக வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தாள். ஆண்டவர் அந்த இடத்திலே அவளுக்காக இறங்கி வந்து அந்த நாளிலேயே இவர் ஒரு பிள்ளை தாட்சியாய் மாறி 10வது மாதத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு சாமுவேல்னு ஒரு பெயரை வைத்து அந்த குழந்தையை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டு விட்டாள். அந்த குழந்தை ஆலயத்துக்கு தான் சொந்தம், இயேசுவுக்கு தான் சொந்தம். ஆலயத்தில் வளரட்டும், கர்த்தருக்காய் வளரட்டும், ஆண்டவருக்காய் வளரட்டும், வசனத்தில் வளரட்டும், கர்த்தருடைய பிள்ளையாய் வளரட்டும், ஆண்டவருக்காய் வளரட்டும். அப்ப அதுபோல உங்க பிள்ளைகளை நீங்க ஆண்டவருக்குன்னு வாழணும். உங்க பிள்ளைகள் கர்த்தருக்காய் வாழணும், ஆண்டவருடைய பணிவிடைகளை செய்யணும், கர்த்தருடைய வேலையை செய்யணும், ஆண்டவருக்காகவே பிள்ளைகள் வாழட்டும். இப்ப பாருங்க, அந்த சாமுவேல் உலகத்துல ஒரு பெரிய ஊழியக்காரன், பெரிய ஒரு தீர்க்கதரிசி, பெரிய ராஜாக்களை நியமிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கூட இந்த சாமுவேலுக்கு தான் இருந்தது. அந்த அளவுக்கு அவன் ஆண்டவருக்கு அப்படி கர்த்தர் கொடுக்கிறது அப்படிதாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கினா அது நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். வயிற்றுல குழந்தை உருவான உடனேயே ஆண்டவரே, இந்த குழந்தை ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக, கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக, இயேசுவுக்காகவே வளரட்டும். சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், வயர்ல குழந்தை இருக்கிறோம், வயரை கை வச்சு 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 ஜெபம் பண்ணுவாங்க தாய்மார்கள், வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. சில தாய்மார்கள் அந்த குழந்தையும் நல்ல ஆசீர்வாதமா உலகத்துல வளரும். சில பேரு ஏன்டா அந்த குழந்தைய நான் பெத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோரும் இன்னைக்கு இருக்கிறாங்க. எதுக்குதான் நான் இவனை பெத்தனோ, எதுக்குதான் இந்த பொண்ணை நான் பெத்தனோ அப்படின்னு சங்கடப்படக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறாங்க, வருத்தப்படுகிற பெற்றோர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அன்னாளோ இந்த குழந்தையை நான் பெற்றேன், சந்தோஷம், அவ்வளவு பெரிய சந்தோஷம். உண்மையிலே இந்த காலத்துல நிறைய பெற்றோர் பிள்ளைகளால துக்கப்படுறாங்க, பிள்ளைகளால வேதனைப்படுறாங்க, பிள்ளைகளால பெற்றோர் அவமானப்படுறாங்க, பிள்ளைகளால பெற்றோர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. இதெல்லாம் உலகத்துல நடந்தாலும் இந்த பிள்ளைகளால பெற்றோருக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம், அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. பிள்ளைகளால பெற்றோருக்கு அவ்வளவு சந்தோஷம். நிறைய பெற்றோர், நான் உலகத்துல வாழ்றேன், கடவுளுக்கு ஆண்டவருக்கேண்டி, ஆனாலும் சொல்றாங்க, என் பிள்ளைக்கேண்டி தான் இந்த உலகத்துல நான் வாழ்றேன், என் பிள்ளை எனக்கு பிள்ளை அப்படி வாழ்றேன். அந்த அளவுக்கு பெற்றோருக்கு பிள்ளைகள் சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் இனி முடிந்து போகும், மகிழ்ச்சியின் நாட்களை தேவன் தரப்போகிறார். துக்க நாட்களை கர்த்தர் ஒளிய பண்ணுவார். சரி, எதிலே ஒரு துக்கத்துல வாழ்றோம், எதிலே ஒரு வேதனையில வாழ்றோம், எதிலே ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை. இந்த துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் நம்மளும் எதோ ஒண்ணு செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒண்ணு, நமக்கு வீட்டுல பிள்ளைகளை குறிச்சு துக்கம், ஏதோ ஒரு வேதனை இருக்குல்ல, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு துக்க நாட்களை நான் ஒளிய பண்ணுவேன். அப்படின்னா நீங்க நினைக்கிற காரியம் நடக்கும். பிள்ளைகள் அனுகிரகிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்பாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை காலங்கள் நல்லா இருக்கும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், நல்ல திருமணம் நடக்கும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம், நோய் நொடிகள் உள்ள பிள்ளைகள் அல்ல, நல்ல திடகாத்திரமான பிள்ளைகள். இப்படி பிள்ளைகள் இருப்பார்கள். உங்க துக்க நாட்களை கர்த்தர் ஒளிய பண்ணுவார். ஆனால் ஒளிய பண்ண வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மகிட்ட சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார். முதல்ல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, துக்க நாட்கள் ஒளிய வேண்டுமானால்
ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்றார். இங்க ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு சமூகத்திலிருந்து ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், உங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிற குடும்பம், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற வீடு ஜெப வீடு. நம்ம வீடு ஒரு ஜெப வீடு. சில பேர் வீட்டில் ஜெபிக்கிறது இல்லை, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது இல்லை, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை. அந்த ஜெபம் இல்லாததுனால தான் வீட்டில் பிரச்சனை, துக்கம், வேதனை. டெய்லி சாயங்காலம் ஒரு டைமை பிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஜெபிச்சு பாருங்க. காலையில ஒரு டைமை பிக்ஸ் பண்ணி ஜெபிச்சு பாருங்க. உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும், துக்கம் மாறும், வேதனை மாறும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இப்ப பாருங்க, இங்க எத்தியோப்பியா என்கிற ஒரு தேசத்தை ஆகாஸ் வேறு என்கிற ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். இந்த ஆகாஸ் வேறு ராஜா ஆண்டு கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு உயர் பதவியில ஆமான் என்கிற ஒருவன் அங்கே இருக்கிறான். அந்த பதவி ஒரு பெரிய பதவி, நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கில் ஆமான் இருக்கிறான். இந்த ஆமான் யூதர்களை அடித்து துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு வேதனைப்படுத்தினான். அதுலதான் எஸ்தர் என்கிற ஒரு பெண்மணி, மொர்கதாய் என்கிற ஒரு தகப்பனார், இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. ஐயோ, இந்த எஸ்தர் என்கிற பெண்மணி, யூத பெண்மணி, அவ என் மக்கள், என் ஜனங்க கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இந்த ஆமான் இப்படி துன்புறுத்தினானே, இந்த ஆமான் இப்படி வேதனைப்படுத்துறானே. இப்போ இந்த யூதர்கள் ஒரு சிறு கூட்டம் தான், எத்தியோப்பியா தேசத்துல ஒரு சின்ன கூட்டம். இந்த யூதர்களை அடித்து துன்புறுத்தி கொலை செய்வதற்கு கூட இந்த ஆமான் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறான். எப்படி இருக்கும் பாருங்க. உடனே இந்த எஸ்தர் பெண்மணி அவளால் சும்மா இருக்க முடியல. என் ஜனங்கள் காப்பாற்றப்படணும், என் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். உடனே பாருங்க, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எஸ்தர் மொர்கதாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது என்ன என்றால், மொர்கதாயிட்ட இந்த எஸ்தர் அம்மா அப்பா கிடையாது, மொர்கதாய் சித்தப்பா. அந்த சித்தப்பாவுக்கு அரவணைப்பில் தான் இந்த எஸ்தர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். அவள் சித்தப்பாவுக்கிட்ட என்ன சொல்லுகிறாள் என்றால், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, சித்தப்பாவே நீர் போய், நீங்க போங்க, போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, சூசான்ல நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் கூட்டமாய் கூடி வர செய்து 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும், தண்ணியும் குடிக்க கூடாது, சாப்பிடவும் கூடாது, 3 நாட்கள் கடுமையான உபவாசம், கடுமையான உபவாசம். இன்னைக்கெல்லாம் சர்ச்சில் சொல்லுவாங்க, நாங்க 40 நாள் உபவாசம். இவர் போகும்போதே இந்த கருக்க தண்ணி பாட்டில் நிறைய கொண்டு போவார். ஆமா, நல்ல அந்த தர்பூசணி ஜூஸ் கொண்டு போவார். நல்ல ஜூஸ் எல்லாம் கொண்டு போய் அது என்ன பசி எடுக்குமா, நல்லா குடிச்சு 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 40 நாள் இல்ல 40 வருஷம் வேணும்னாலும் நம்மளால இருக்க முடியும். ஏன்னா கருக்க தண்ணி நல்ல பலத்தையும் நல்லா கொண்டு வரும். அதுவெல்லாம் உபவாசம். எஸ்தரை பாருங்க, அந்த சூசானில் இருக்கிற எல்லா யூதரையும் ஒரு இடத்துல வர வச்சு 3 நாள் நீ குடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, கடுமையான உபவாசம். புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக நமக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். உபவாசம் இருந்து சாகிறவன் சாகட்டும், பரவாயில்லை, அது ஆண்டவருக்காக சாகிறோம், ஆண்டவருக்காகத்தானே நம்ம சாகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகமான நாட்கள்ல பெரும்பாலும் நான் திருவிருந்து எடுக்கிறதுக்கு பியனூர் பக்கத்துல ஒரு வயசான ஒரு தகப்பனார், பெண்டிகாஸ்ட் திருச்சபை, அதுல நான் பெரும்பாலும் அவர்கிட்ட போய் தான் நான் திருவிருந்து எடுப்பேன். அவர் திருமணமாகாமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நல்ல ஒரு தேவ மனிதர். இப்ப நல்ல வயசாயிடுச்சு. அவர் உபவாசம் எடுத்தால்
சாப்பிடவும் மாட்டாரு, தண்ணியும் குடிக்க மாட்டார். உபவாசம் என்றால் உபவாசம்தான். உபவாசத்திலே தான் பெரும்பாலும் உள்ள நாட்களை கழிப்பார். உபவாசத்திலே காலங்களை கடத்துவார். உபவாசம் அவர் எல்லாத்திலும் உபவாசம், அவருக்கு நல்ல உபவாசம். உபவாசம் அப்படி இருக்கணும். உபவாசம் என்ன இல்லைன்னா உபவாசம் இருக்காதுங்க. சாப்பிட்டுட்டு வந்து கூட்டத்தில் இருக்கலாம், பண்ணலாம். ஆனா உபவாசம் எடுத்தா அது உபவாசமாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பசியாமலும் குடியாமலும் இந்த எஸ்தர் எல்லாரையும் கூடி வர செய்து ஒரு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினால் பாருங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்ப என்ன நடந்துச்சு? வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும். இப்ப இவங்களுக்கு ஜெபிச்ச உடனேயே நமக்கு ஒரு தைரியம் வந்து விட்டது. நல்ல ஒரு 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 ஆவிக்குரிய பலன் வந்து விட்டது. நீ ஆமானா இருக்கலாம், எவனா இருந்தா எனக்கு என்ன? நீ அநீதிக்காரன், நீ அக்கிரமக்காரன், நீ நீ பாவம் செய்கிறவன், எங்களை கொலை செய்ய வகை தேடினவன், சட்டத்தை மாற்றினவன், சட்டத்தை புரட்டுகிறவன், நீ லஞ்சம் வாங்குறவன், நீ களவு செய்கிறவன், நீ ஏமாத்துறவன். அவனுக்கு முன்னே இவங்களுக்கு ஒரு பணிவு இல்லை, தைரியம் வந்து விட்டது. எஸ்தருக்கு சித்தப்பா அவங்களுக்கு பாருங்க ஒரு பயங்கர தைரியம். மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை. எல்லாரும் அந்த நாட்டுல உள்ளவங்க வணங்குறாங்க, போய் நின்னும் பணிஞ்சு கீழே விழுந்துருவாங்க, அப்படி பண்ணிடுறாங்க. இப்ப மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, பணியவும் இல்லை. இப்போ 5வது வசனம் சொல்லுகிறது, ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனாய், மொர்தெகாய்க்கு முன்ன மூர்க்கம் நிறைந்தவனாய். சில இடங்கள்ல சில பேர் மூர்க்க குணத்துல இருப்பாங்க. மூர்க்க குணம் வசனம் சொல்லுகிறது, மூர்க்க குணத்துல இருந்தா, மூர்க்க குணத்துல ஒருத்தங்களுக்கு மேல ஒருத்தன், ஒருத்திக்கு மேல ஒருத்தி மூர்க்க குணத்துல இருந்தா என்ன நடக்கும் பாருங்க. மூர்க்கம் நிறைந்தவனாய் இருந்தான். 6வது வசனம் சொல்லுகிறது, மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னாரென்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகாஸ்வேரியின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதர் எல்லாரும் சங்கரிக்க அவன் வகை தேட. எல்லாரும் இப்ப கொலை செய்யணும். ஆமான் என்ன செய்யணும்? மூர்க்க குணம் உள்ள ஆமான் இப்ப எல்லாரையும் கொலை செய்யணும், சங்கரிக்கணும், கொலை செஞ்சிடணும். ஆனால் எஸ்தருடைய ஜெபத்து நிமித்தம் எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்சங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். அல்லேலூயா. அடுத்த 3வது வசனம் சொல்லுகிறது, ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தி, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு நான் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப ஆமான் இப்ப எஸ்தரையும் மொர்தெகாயையும் யூத ஜனங்களையும் கொலை செய்வதற்கு நிற்கிறான். கொலை செய்யணும். ஏன்னா இவங்க இளக்காரா, இவங்க ஏழையா இருக்கிறாங்க, சிறு கூட்டமா இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. இவங்களை கொலை செஞ்சிடணும், இவங்களை கொன்னுறணும், இவங்க இனி உலகத்துல வாழக்கூடாது, இவங்க வேண்டாம் அப்படின்னு என்கிற மட்டில் இருந்த ஆமான். காரணம் என்ன தெரியுமா? அரண்மனையில பெரிய பதவி. சில பேருக்கு பதவி கிடைச்ச உடனே திமிரு பிடிச்சிருது, பதவி கிடைச்ச உடனே பெருமை, பதவி கிடைச்ச உடனே அகங்காரம், பதவி கிடைச்ச உடனே ஆணயம். அப்படிதான் ஆமானுக்கும் அப்படி இருந்தது. ஆனால் எஸ்தர் ராஜாத்தினுடைய ஜபம், அந்த ஜபத்துக்கு பிறகு அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆகாஸ்வேரு அவனுடைய கண்கள்ல எஸ்தர் ராஜாத்திக்கு கிருபை கிடைத்ததினால் அவனுடைய கையில இருக்கிற செங்கோலை இப்ப எஸ்தர் ராஜாத்திக்கு கரத்திலே கொடுக்கிறான்.
இப்ப யாரு ராஜாத்தி? எஸ்தர் தான் 127 நாடுகளுக்கு ராஜாத்தியா இருக்கிறாள். இப்ப இந்த ராஜாத்திக்கு கீழே தான் ஆமான் வருகிறான். எஸ்தர் ராஜாத்திக்கு கீழே தான் ஆமான் வருகிறான். காரணம் அவளுடைய ஜெபம். ஒருவேளை யார் உங்களை துன்பப்படுத்துறாங்க, யார் உங்களை வேதனைப்படுத்துறாங்க, எனக்கு பதவி இருக்கு, உன்னை விட மேலதிகாரி, உன்னை விட நான் பெரிது, உன்னை விட நான் தான் எல்லாம், இப்படி என்று உங்களை துன்பப்படுத்துறாங்களா, உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா, உங்களை கவலைப்படுத்துறாங்களா? உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு இயேசு இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் தினமும் பார்க்கிறார். ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏற்ற காலத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்களை நான் இனி முடிய பண்ணுவேன். எஸ்தருக்கு அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். எஸ்தர் ராஜாத்தியே, இந்த ஆமான் செய்கிற காரியங்களை நான் கவனிக்கிறேன். இந்த ஆமான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஏற்ற காலம் வரும், அதுவரையிலும் ஜெபம் பண்ணு, அதுவரையிலும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திரு, அதுவரையிலும் தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ், அதுவரையிலும் தேவனுக்கு நீதியாய் நில். யாரையும் குறை சொல்லாத, யாரையும் குற்றம் சொல்லாத, யாரையும் சபிக்காத, யாரையும் நீ வேதனைப்படுத்தாத, நீ ஜெபம் பண்ணு. எஸ்தர் 3 நாட்கள் இரவும் பகலும் புசிக்காமலும் குடிக்காமலும் ஜெபம் பண்ணினால் பாருங்க. அந்த 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 ராஜா வந்து அந்த செங்கோலை இவளுக்கு கையில கொடுக்கிறான். இந்த எஸ்தர் ராஜாத்தி ஒரு தேசத்துக்கு ராணியாய் மாறுகிறாள். அந்த ராணிக்கு கீழே தான் வருகிறான் ஆமான். ஆமான் பாருங்க, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் இயேசு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற வேதனை துன்பங்கள் என்னைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற கடன் கஷ்டங்கள் என்னைக்கும் இருக்காது. நாளைக்கு உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். எஸ்தரை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்த மாட்டாரா? எஸ்தரை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எஸ்தரை மேன்மைப்படுத்தின கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த மாட்டாரா? 5வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். இப்ப எஸ்தர் ஒரு விருந்து ஒரு பயங்கரமான ஒரு விருந்து வைக்கிறான். இப்ப ஆமான் வருவானா? இவங்க ஆர்டர் போடுறாங்க, அந்த ஆமானை வர சொல்லு, அவனை வரணும். இதுல அவன் வாரான், வந்து பணிந்து குனிந்து நிக்கிறான். இவன் ராஜாத்தி. கர்த்தர் அப்படி செய்வார். உங்களை வேதனைப்படுத்துறவங்களுக்கு முன்னே கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்க செய்வார். உங்களை அவமானப்படுத்துறவங்களுக்கு முன்னே ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். உங்களை துன்புறுத்தினவர்களுக்கு முன்னே ஆண்டவர் தலை நிமிர பண்ணுகிற ஒரு தேவன். நீங்க ஜெபிக்கணும். என்ன நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா போறோம், ஒரு ஜெபம் பண்ணுங்க. இந்த எஸ்தர் அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் இதுக்கெல்லாம் ஒரு ஜெபம் பண்ணினா பாருங்க, கர்த்தர் அவளுடைய தலையை நிமிர பண்ணினார். உங்களை அப்படியே ஆண்டவர் தலை நிமிர பண்ணுவார். அப்ப ஆண்டவர் உங்கள் துக்கத்தை முடிய பண்ண வேண்டுமானால் இன்னைக்கு முடிஞ்சிடணும். இனி இந்த துக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இனி நான் கஷ்டமா இருக்குது, கடனா இருக்கிறது, இப்படி வாழ்றேன், வேதனையில வாழ்றேன், வியாதியில வாழ்றேன், உபத்திரத்துல வாழ்றேன், கடன்ல வாழ்றேன், துன்ப இல்ல. ஆண்டவரிடத்துல உண்மையாய் ஜெபம் பண்ணினால், ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனையா, போராட்டமா, கஷ்டமா, நீங்க வேதனைப்படாதுங்க. பொய் இருந்து புசிக்காதுங்க, குடிக்காதுங்க. 2 நாள் 3 நாள் உபவாசம் எடுங்க. அந்த பிரச்சனைகளை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். எஸ்தர் அந்த யூத ஜனங்கள் கொஞ்சம் கூட்டம், அவ்வளவுதான். இந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒரு உபவாசம் எடுத்தாங்க பாருங்க. சூழ்நிலைகளை புரட்டி தள்ளினார், சூழ்நிலைகளை மாற்றி தள்ளினார். அந்த துன்பமான சூழ்நிலைகளை மாற்றி ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர் கொடுத்தாரே. உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கா? உங்க குடும்பத்துல பிரச்சனையா? வேலை செய்யற இடத்துல ஏதோ பிரச்சனை, போராட்டங்களா? இல்ல ஏதோ ஒரு கஷ்டமா? பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையா? இல்ல வீட்டுல ஏதாவது தேவைகள் சந்திக்கப்படணுமா? ஒரு உபவாசம் எடுத்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. உபவாசம் ஜெபம் என்று நீங்கள் அலட்சியம் இல்லாத ஒரு ஜெபம். உபவாசம் என்றால் அதை ஆண்டவர் பிரியப்படுகிற உபவாசம். சின்சியரா எடுங்க, சின்சியரா ஜெபம் பண்ணுங்க. சூழ்நிலைகளை மாற்றுவார். சூழ்நிலைகள் ஆசீர்வாதமாய் வரும். இப்ப இருக்கிற நிலைமை நமக்கு நாளைக்கு இருக்காது.
கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். அப்படியே இந்த எஸ்தர் ஞானத்தோடு ஆண்டவருக்கு இந்த காரியங்களை செஞ்சாங்க பாருங்க. அந்த ஆமான் எஸ்தருடைய பாதத்தில் நிற்பதற்கு ஆண்டவர் எம்மாத்திரம், ஆண்டவர் அவளுக்கு பாதத்தில் வந்து நிற்கிறான். ஆமான் பயந்து நிற்கிறான். ஏனென்றால் கர்த்தர் அவளை உயர்த்தி ஆமானுக்கு மேலதிகாரியாய், மேல் ராஜாவாய், ராஜாத்தியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தாரே, உங்களையும் ஆசீர்வதிக்கும்படி. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உன் துக்க நாட்களை நான் முடிய பண்ணுவேன். உங்க துக்க நாட்கள் ஒளிந்து போகிறது. உங்க துக்க நாட்கள் முடிவுக்கு வந்து விட்டது. இனி துக்கத்தோடு வாழ மாட்டீங்க. துக்கமாய் இல்லை, துக்கம் வராது. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. சொல்லுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அப்பா, எங்களுக்கு ஒரு காலத்தை நியமிச்சிருக்கிறீங்க. இத்தனை வயசு, இத்தனை மாசம், இத்தனை நாள், இதுதான் உன்னுடைய ஆயுள் காலம் எங்களுக்கு வச்சிருக்கிறீங்கப்பா. அது ஒரு பூரணமான வயது, பூரணமான வயது. அதுவரையிலும் எங்களை பத்திரமாய் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். எந்த துக்கமும் வராதபடி கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகத்தை காட்டும், ஆசீர்வாதத்தை தாரும், நன்மையை தாரும். ஆண்டவரே, தேவ கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், தேவ கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எந்த தீமைக்கும் தீங்குக்கும் ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவர் வழி நடத்துங்க. எங்களுடைய துக்க நாட்களை இன்றோடு ஆண்டவரே, இன்னைக்கு அப்பா, இந்த 2026வது ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி, இந்த நாளுக்குரிய வசனம், உன் துக்க நாட்கள் ஒளிந்து போகும், இன்னைக்கோட ஒளியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இனிமேல் எங்க வாழ்க்கையில துக்கம் இராது, வேதனை இருக்காது, கஷ்டம் இருக்காது, பாடுகளோ உபத்திரங்களோ நஷ்டங்களோ இருக்காது. ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலைகளை தேவன் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பு கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.